சிஆர்பி, ஆர்ஆர்பி அதாவது கிராம வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு விரிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி கிராம வங்கி வேலையோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதையும் சொல்லி காட்டுறேன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்ற இதில் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பி, ஆர்ஆர்பி இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் வந்து 7/6/2024 7/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ப்ராசஸும் சேம் டேட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அண்ட் ட்ரைனிங் வந்து எப்போ இருக்கும், ஜூலையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 22/7/2024 27/7/2024 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோடிங் பண்ணுறது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இதிலே எப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்றது இவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அக்டோபரில் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் எல்லாம் வச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் வந்து விட்டுருவாங்க. ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க இந்த ஹெட்டிங்கில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஹெட்டிங்கில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து சேலமில் கொடுத்துருக்காங்க. சேலத்தில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு சேலம், அதாவது சேலமில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு தமிழ்லும் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்காது, இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியிலையும் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்லேயும் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகரி இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரூப் பி, குரூப் ஏ இந்த அடிப்படையில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. குரூப் பியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. 28 வயசுலேருந்து, அதாவது 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் சி, அதாவது குரூப் ஏ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 3 வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +3, அதாவது 8 வருஷம் உங்களுக்கு டிசபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 வருஷமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்ற கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் சில இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. சரிங்களா? பெனிஃபிட்ஸும் இருக்கும், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பர்டிகுலர் இன்ஜினியரிங் எது படிச்சிருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, இவங்க கேட்டிருக்கிறதுல நீங்கள் எது வேணாலும் படிச்சிருங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் மேக்ஸிமம் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி இது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங், அதாவது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் கேட்டிருக்காங்க, மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் அக்கௌண்ட்டுக்காக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதாவது ஸ்கேல் 3 ஆஃபீஸர் ஸ்கேல் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றது எல்லாமே கேட்டிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு இடம்பெற முடியும். சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC ST ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். மற்ற கேட்டகிரி வந்து 850 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST மற்ற கேட்டகிரிக்கு வந்து 850 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், தமிழ்நாடு, இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ், இந்த 3 லாங்குவேஜில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். நீங்கள் தமிழ் தெரிஞ்சாவே நீங்கள் இதுக்கு எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் இருக்கும், என்னென்ன பேட்டர்ன் இருக்கும், எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்றது ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு எக்ஸாமினேஷனில் வந்து என்னென்ன பேட்டர்ன் வரும் அப்படின்றது இவங்க ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்க எக்ஸாமுக்கும் உங்களுக்கு சில நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற நோட்டீஸை நீங்கள் படித்தாலே ஓகே. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? இதுதான் ஹோம் பேஜ். இதில் வந்து CRP ரெகுலர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? 7 ஜூன் 2024 அப்ளை ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜுக்கு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி இல்லையா நீங்கள் நியூ யூசர்னு கொடுத்துட்டு நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/7/2024 வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் பிரிண்டிங் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த வரைக்கும் எல்லாம். ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 7/6/2024 27/6/2024 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் இது தான். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் 3 and 213 அப்படின்னு. அதுக்கும் நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா?